நம்முடைய இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. உலகத்திற்கு கணிதம், அறிவியல், கலை அப்படின்ற எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்த நாடு நம்முடைய இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவை பற்றின 10 சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் கும்பமேளா அப்படின்ற பண்டிகையில் கிட்டத்தட்ட 100 மில்லியன், அதாவது 10 கோடி பக்தர்கள் பங்கு பெறுவாங்க. இது உலகத்திலேயே அதிக மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம். உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பம் இந்தியாவில் தான் இருக்கு. ஒருத்தர் 39 ஒய்ஃபோட 94 குழந்தைங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. போட்டோல இருக்கக்கூடிய இந்த துறவி 70 வருஷமா எதுவுமே சாப்பிடாம எதுவுமே குடிக்காம உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை பரிசோதனை செஞ்ச டாக்டர்ஸும் மிரண்டு போயிருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய 11% கோல்டு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது யூஎஸ்லயும், சுவிட்சர்லாந்துலயும், ஜெர்மன்லயும் இருப்புல இருக்க வேண்டிய தங்கத்தின் மதிப்பை விட அதிகம். இந்துக்களுடைய கேலண்டர்ல பாத்தீங்கன்னா முன்பனி, பின்பனி, கார், குளிர், இளவேணி, முதுவேணி அப்படின்னு சொல்லிட்டு 6 பருவநிலைகள் இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாய், பூனை, கழுத அப்படின்னு மிருகங்களுக்கு தாலி கட்டுற சம்பிரதாயங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட்டோடைய சீலிங் கிட்டத்தட்ட 66 தடவை இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்தியாவை தவிர மற்ற உலக நாடுகளுக்கு தேவையான நறுமணப் பொருட்கள் இந்தியாவில் இருந்து 70% ஏற்றுமதி செய்யப்படுது. இந்தியாவில் பேசக்கூடிய மேஜர் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா 122 இருக்கு. அது மட்டும் இல்லாம 1599 அதர் லாங்குவேஜஸ் இருக்கு. இந்தியாவில் டாய்லெட்ஸை விட மொபைல் ஃபோன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அமெரிக்கா பாப்புலேஷனை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மொபைல் ஃபோன்ஸை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 10 சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.